வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்களில் தினந்தோறும் இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான தரிசன டிக்கெட்டுகள் அனைத்தும் சனிக்கிழமை இரவு 9 மணி முதலே பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 17,000த்திற்கும் மேற்பட்ட தரிசன டிக்கெட்டுகள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் அடங்கும். அதேபோல் நாளை தினத்திற்கான விடியற்காலை 3 மணி மற்றும் 4 மணி புக்கிங் சாட்டுகள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்பட்டதினால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை நீண்ட வரிசையில் காத்திருந்து பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றனர். விடிய பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட காரணத்தால் இன்று காலை 6:45 மணி அளவிலேயே இந்த இடத்திற்கான அனைத்து ஸ்லாட்டட் சர்வதேசர்களும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது திருப்பதியில் அனைத்து கவுண்டர்களும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்று இரவு 9 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமேட்டு நடிபாதை வழியாக செலவுறும் பக்தர்களுக்கான விதேச டோக்கன் நிலவரம் இந்த தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசன டிக்கெட்டுகள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் அடங்கும். இன்று காலை 8:30 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான மாலை 5 மணி புக்கிங் சாட்டுகள் சென்று கொண்டுள்ளது. மொத்தமாக 880 தரிசனங்கள் தற்போது மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சிவாரிமேட்டு நடைபாதையில் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று மிதமாகவே காணப்படுகின்றது. இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை காத்திருந்து பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த தரிசனங்கள் அனைத்தும் 1250 படிக்கட்டில் ஸ்கேன் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அனுப்பிச்சு செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற உலகம் இந்த வீடியோவை மாற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் குறித்து சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.